இன்றைக்கி வியாழக்கிழமை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் கோவிலில் 4ஆம் திருவிழா மாசி திருவிழா. வாழ்க வளமுடன். பாப்பா பாப்பா என்னப்பா சொல்லுப்பா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி தம்பி பேசிட்டு போனார். வாழ்க வளமுடன். வாங்க, இப்போ 100 ரூபா கவுண்டரை பார்க்க போகிறீங்க. இந்த ஜனங்க நிற்கிறாங்க, 1 மணி வந்து நிற்கிறாங்க. 5 மணிக்கு நட திறக்கவாங்க. இப்போ மணி 4 ஆகுது. 4 உள்ளே போயிடுவேன். 5 மணி வந்து நிற்கிறாங்க. இங்கே உள்ளே வந்து சாமி கும்பிட்டு முடிய குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். மொத்தம் 4 வருஷம் நிற்குது. இது கம்மி, சாதாரண நாளில் இருக்கிற கூட்டம் தான் இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் சிவப்பு சாத்து பச்சை சாத்து. அப்புறம் மூலவரான மூலவரும் உற்சவருமான சண்முகர் வருஷத்துக்கு 2 முறை வெளியே வருவார். வெளியே வந்து நகர்வலம் வருவார். அப்போ சிவப்பு சாத்து பச்சை சாத்துன்னு சொல்லுவாங்க. அது மேலே ஒரு வருஷம் போகுது, கீழே ஒரு வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது. சிவப்பு சாத்துங்கிறது ரொம்ப ருத்ரர், பச்சைங்கிறது பெருமாள், வெள்ளை பிரம்மா. 3 ரூபத்தில் வருவார். அந்த காட்சியில் பார்க்குறதுக்கு நாடே வரும். இது நான் இப்போது தெற்கு பக்கம் வந்துட்டேன். சன்னிதானம் போக போகிறேன். தம்பிகளா விலகுங்க ஐயா, போங்க போங்க. கூட்ட நேரத்தில் பொழுதுபோக்காதீங்க, போங்க. நிற்கிறாங்க ஜனங்க பூரா நிற்கிறாங்க. இதில் வந்து இந்த குழந்தைகளாம் வர்றா பாருங்க. இவளுக்கெல்லாம் பிறவி மறுபிறவியே கிடையாது. இந்த கை குழந்தைய வச்சுட்டு வர்றாரு. தெற்கு பக்கம் ராஜகோபுரம். எல்லாம் சாதாரண நாளில் இருக்கிற கூட்டம் தான். ஒன்றும் பெருசு வித்தியாசம்லாம் தெரியல. ஏன்னா பூரா ஸ்கூலு பரீட்சை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு. அதனால் கூட்டம் இல்லை. மெயின் கேட்டுக்கிட்ட பூரா ஜனங்க நிற்கிறாங்க. பூரா கேரளாக்காரங்க. அவங்க பூரா மயிலுக்கு காவடியை பாருங்கள், குழந்தையில பாருங்கள். இந்த பாருங்கள், பாப்பா வர்றாங்க. பூரா கேரளாக்காரங்க. இவங்க பூரா அழுது பிடிச்சவங்க. முளசம் வந்துட்டேன் நான். வெறும் ஜனக்காடாக இருக்குது. இதில் எப்படி இன்றைக்கி நான் போக போகிறேன்னு தெரியலை.